உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடவுள்னாலே நம்மளை தண்டிக்க கூடியதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ அது ஆயுதங்களோட இருந்தாதான் நமக்கு பயமா இருக்கும். பாம்புகளை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ பாம்பை பார்த்தா நம்ம முன்னோருக்கு ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறோம், அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் வரும். முன்னோர்கள் வழிபாடோட இணைந்தது தான் இந்த நாகர் வழிபாடு. தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய மக்களுக்காக அந்த இனக்கலப்பு ஏற்படக்கூடாதுன்றது வேற்று மன்னர்கள் பெண் கேட்டு வரும்போது நடந்தது தான். சாதி சண்டை, ஆணவ கொலை அந்த மாதிரி கிடையாது. ரோஸ் பீட்டர் தூங்கிட்டு இருக்கும் போது வா எந்திரிச்சு வெளியே வான்னு ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டுச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும் போது நான் வெளியே பார்த்தேன், என் வீடு இடி விழுந்து அப்படியே அந்த பங்களா விழுந்துருச்சு. அப்போ அதை மதுரை மீனாட்சி தான் என்னை எழுப்பி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை. இப்போ மேலே நமக்கு பல்வேறு கிரகங்கள்லாம் அந்த பால் வீதியில் இருக்குது, சூரிய மண்டலத்தில்ன்றது நமக்கு தெரியும். அந்த சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டனாவாக கொடிமரம் இருக்கும். மர வழிபாடு இல்லாத இடங்களே கிடையாது. ஒரு 11 தடவையோ 48 தடவையோ சுற்றுனா உங்களுக்கு ஆக்சிஜனேஷன் அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு அந்த கருவுறுதல்ன்றது சாத்தியப்படுது. நீங்கள் எவ்வளவு கிட்ட கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும். நம்ம தூரத்துல இருந்து நம்ம பார்த்து கும்பிடுறது சிலையாக இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கிறது ஒரு மருந்தின் சக்தி. வெளியில சுத்தி வந்தோம்னா சித்திர வீதியில 4 பெரிய கோபுரம் இருக்கு. அப்படி அந்த அண்ணாந்து பார்ப்பதும் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு அதுக்கெல்லாம் நல்லது, முகுளம் அந்த பகுதிக்கின்ற. இப்படி ஆரோக்கியம் சார்ந்ததாக இருப்பவை பழைய கோயில்கள். புதிய கோயில்கள் அனுபவம் சார்ந்தவை. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் பேராசிரியை திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா மேடம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மறுபடியும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நடுவில் சில காலம் அதை பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் குலதெய்வத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் நிறைய ஜோதிடர்களும் காரணம் அப்படின்னு சொல்லணும். இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ ஆரம்பிச்சது மேடம்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அது நம்முடைய பூர்வீக வழிபாடுனாலே குலதெய்வ வழிபாடு, அது போக ஒளி வழிபாடு, சூரியன் சந்திரன், மலை வழிபாடு, அந்த மாதிரி இயற்கை வழிபாடு, இது 2 தான் மனிதர்களுக்குரிய வழிபாடு. அப்புறம் காலப்போக்கில் நம்ம அந்த நம்ம வழிபாடு தெய்வங்கள் அப்படின்னு இப்போ சூரியனை வழிபட்டால் சூரியனுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்குறது, சந்திரனை வழிபடும் போது சந்திரனுக்குன்னு ஒரு உருவம் உருவாக்குறது, அப்புறம் அந்த உருவத்துக்கு உண்டான கை கால் ஆயுதம். ஏன்னா கடவுள்னாலே நம்மளை தண்டிக்க கூடியதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ அது ஆயுதங்களோட இருந்தால் தான் நமக்கு பயமாக இருக்கும். இப்போ எந்திரன் படத்தில் நிறைய கன் வச்சு ஒரு இது காட்டுவாங்களா, அது நவீன தெய்வம். அந்த மாதிரி பின்னாடி நம்ம உருவம் கொடுக்குறோம். முதல்ல நம்ம இருட்டை பார்த்து பயப்படும் போது ஒளி நமக்கு தெய்வமாக இருந்துச்சு. வறட்சியை பார்த்து நம்ம என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும் போது ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ ஏரி குளம்லாம் நம்ம வெட்டலை. அப்போ மழை நமக்கு தெய்வமாக இருக்குது. அதுக்கு பிறகு ஏரி குளங்கள்லாம் வெட்ட பழகின பிறகு கொஞ்சம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. இருந்தாலும் மழை, அது தொடர்பான முளைப்பாரி வழிபாடு, நீர்ச்சடங்குகள், இதெல்லாமே ஒரு இயற்கை வழிபாடு சார்ந்தது. இன்னொன்று என்னென்னா, நம்ம மண்ணுக்குள்ளே புதைக்கிறனால, அல்லது அந்த காலத்தில் பாறைகளில் தூக்கி போட்டுருவாங்க பணத்தை. எகிப்து நாட்டிலலாம் பிணந்தின்னி கழுகுகள் அது அவ்வளவும் கொத்தி தின்னு காலி பண்ணிடும். அது ஒரு முறை. இன்னொன்று இந்த தாலி, இப்போ முதுமக்கள் தாலின்றாங்களே, அதுக்குள்ளே வச்சிடுறது. அவங்க ரொம்ப நாள் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்கும். உயிரோட வச்சுருவாங்களா? அதாவது லேசாக அந்த உயிர் மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மாதக்கணக்கு வருஷக்கணக்காக இருக்கும். காற்று குடிச்சிக்கிட்டு வாழ்கிறதுன்றோம்ல, அந்த மாதிரி காற்று மட்டும் உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு என்றைக்கு அவங்க உயிர் பிரியுதோ அன்றைக்கு அதை புதைச்சிருவாங்க. இது மற்றபடி நமக்கு இடுகாடு சுடுகாடுன்னு 2 இருக்குது. இடுகாடுனா புதைப்போம், இவங்க சுடுகாடுனா எரிப்போம். எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் போகுது. அப்போ மண்ணுக்குள்ளே இருந்து எது வெளியே வந்தாலும் நம்ம புதைச்சது தான் வெளியே வருதுன்னு பொதுவாக பாம்புகளை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ பாம்பை பார்த்தா நம்ம முன்னோருக்கு ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறோம், அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் வரும். முன்னோர்கள் வழிபாடோட இணைந்தது தான் இந்த நாகர் வழிபாடு. நாகர் வழிபாடு தென்னிந்திய குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, தென்னிந்திய மக்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு முதல்ல அவங்க வழிபட்ட முன்னோர்னா நாகர் தான். அந்த குலத்துக்கு பேரே நாகர் குலம் தான். நமக்கு
நமக்குரிய பழைய பெயர். தமிழ்ன்றது மொழி சார்ந்த பெயர். அதற்கு முன்பு நம்ம எல்லாருமே இப்போ நீங்கள் பெங்களூரில் எடுத்துக்கங்க, கேரளா எடுத்துக்கங்க, ஆந்திரா எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலையும் நாகராஜா வழிபாடு, நாகலட்சுமி, நாகார்ஜுனா இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாருக்குமே பொது தெய்வம் நாகர். அந்த நாகர் தான் நம்முடைய முதல் நம்ம பேர். நம்ம நாகர் குலம். நாகரி என்பது நம்ம எழுத்து. இப்போ தேவநாகிரின்னு அவங்க ஒரு அடிஷன் சேர்த்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது தமிழி. அப்போ அந்த எழுத்தும் வந்து அவங்க நாகரி ஸ்கிரிப்ட் நம்மகிட்டருந்து கடன் வாங்கினனால அதை நாகரி ஸ்கிரிப்ட்னு அவங்க இப்போ சொல்கிறாங்க. அது நம்ம எழுத்தாவே இருக்கிறனால பின்னாடி வரும்போது இப்போ நம்ம தமிழின்னு பேர் வச்சுருக்கோம். பௌத்தர்கள் பிராகிருத்த மொழியை வந்து இங்கே கொண்டு வரும்போது அவங்க எழுதின எழுத்து வந்து பிராமி. அதான் இங்கே வந்து சிலர் தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. தமிழ் விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தா, ஆனால் எழுத்து வரி வடிவம் பிராமின்னு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்து இல்லை, இது தமிழி இந்த எழுத்துக்கு பேருன்னு சொல்லிட்டாங்க. ஆக நம்ம வந்து நாகரிகம் அப்படின்னாலே நம்முடைய பண்பாடு தான், நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரம் எல்லாமே. நாகர் என்பது நம்முடைய முதல் குலதெய்வம், முன்னோர் வழிபாடு தான். அது பூமிக்குள்ளேருந்து வரும்போதே அது வந்து நம்முடைய முன்னோர்கள் தான் வெளியே வர்றாங்க, நமக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க, நமக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு இன்றைக்கும் அந்த நம்பிக்கை தொடர்கிறது. அதுக்கு பிறகு என்னென்ன வழிபாடுகள் வந்துச்சுன்னா, வீட்டில் வந்து மூத்தவங்க இறந்து போனான். இப்போ அம்மச்சியார் வழிபாடு, ஆயா வழிபாடு, அவ்வை வழிபாடு, அது எல்லாமே மூத்த ஒரு பாட்டிமா இறந்து போகும்போது அவங்கள தெய்வமாக வச்சு. ஏன்னா அவங்க வந்து அப்போ பெரிய குடும்பமாக இருக்கும், 10-12 பிள்ளைங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு எதிர ருக்மணி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 16 பிள்ளைங்க. நான் பார்க்கும் போதே 12 பேர் நல்லா வளர்ந்தவங்க. எங்கள் தெருவுக்குள்ளேயே 10 பிள்ளைங்க இருந்தவங்க இருந்தாங்க. 10வது பிள்ளை பரமேஸ்வரி, பாக்கியநாதன், பாக்கியலட்சுமின்னு பேர் வைப்பாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு 12 பிள்ளைங்க. அதுதான் அது அந்த 12 பிள்ளை 16 பிள்ளை 12 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாவுக்கும் 12 பிள்ளைங்க இருந்தாங்க அப்போ நான் பார்க்கும்போது. ஆனால் 16 பிள்ளைங்க அவங்க பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெருந்தாய் ஒரு 7-8 ஆண்கள் இருப்பாங்க, மகங்க இருப்பாங்க. அவங்களுடைய ஆளுக்கு ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளைன்னா ஒரு 30-35 பேர் கொண்ட ஒரு பெருங்குடும்பத்தினுடைய அச்சாணியாக இருப்பது அந்த பெருந்தாய், அந்த மூத்த தாய். அப்போ அவங்கள வந்து வச்சு கும்பிடுவாங்க. இது பெண் தெய்வ வழிபாட்டில், அதாவது நல்லா வாழ்ந்து இறந்து போனவர்கள். இப்போ வங்கொலையா மாண்டவங்கன்னு சொல்கிறோம்ல, கொலை தெய்வங்கள்னு, அது வந்து ஒன்று இந்த புலிகள்கிட்ட இருந்து ஆடு மாடுகளை காப்பாற்றும் போது புலிக்குத்திக்கல்ன்றோம்ல, புலியோட போராடி அடிபட்டு இவன் செத்து போயிடுவான், ஆனால் ஆடு மாடுகள் காப்பாற்றப்படும். அப்போ அந்த புலிக்குத்தி கல்லுன்னு வைக்கிறோம். இல்லை வேற ஒரு போருக்கோ அல்லது வேற ஒரு தன்னுடைய இனத்துக்காக போய் சண்டை போட்டு செத்தான் அப்படின்னா அவனுக்கு நடுகள் வைக்கிறோம். ஏன்னா சங்க இலக்கியத்திலே என்ன சொல்லியிருக்கும்னா, அந்த கல் வைத்து நெல் உகுத்து பரவுதல் அல்லது வேறு தெய்வம் இலவே அப்படின்னு இருக்கும். இதுதான் நமக்கு சாமி. நம்ம நடுகள் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி மயில் பீலி வச்சு கல் வச்சு அல்லது அவனுக்கு பிரியமானது எதுவோ நெல் பூவு இதெல்லாம் வச்சு கும்பிடுறது தான் சாமி அப்படின்வாங்க. இதுதான் நமக்கு உரிய நடுகள் தெய்வம். இப்போ கூட சொல்லுவோம்ல, காடாத்து கல்லெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, இறந்த பிறகு வந்து கருமாதி காடாத்து கல்லெடுப்புன்னு. காடாத்துறது மறுநாள் போய் அந்த எலும்புகளை சேகரிச்சுட்டு வர்றது. கருமாதின்றது 8ஆம் நாள் 10ஆம் நாள் அந்த ரெட்டப்பட நாளில் 16ஆம் நாள் காரியம் பண்ணுறது. அந்த கல்லெடுப்புன்றது கல் எடுத்தல், நடுகள் எடுத்தல். அப்போது இப்போ யார் செங்குட்டுவன் வந்து வடநாட்டுக்கு போகும்போது கூட கண்ணகிக்காக அங்கேருந்து கல் எடுத்துக்கிட்டு வந்தான். கனக விசையர் தலைமுடி நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன்றோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த கல் வந்து இமயமலை கல்லாக இருக்காது. ஏன்னா அது வந்து அது என்னது ருடிமெண்ட்ரி ராக்ஸு, இந்த அடுக்கடுக்காக இருக்கும். இப்போ நம்ம புரோட்டாலாம் பிச்சாப்பு அடுக்கடுக்காக வரும்ல, அந்த மாதிரி ராக்ஸு. அதை வந்து செதுக்கு உளி கொண்டு அடித்தோம்னா செதறும், அதில் சிலை செய்ய முடியாது. ஒரு தண்டனைக்கு அவன் தலையில் கல்லேற்றி கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் கல் இங்கேருந்து எடுத்து தான் மங்களதேவி கோட்டத்தில் சிலை செய்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புவியியலார் அவருடைய பூகோள ரகசியங்கள்ன்ற புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கல் வந்து அவர் சொன்ன தகவல், அங்கேருந்து எடுக்கிற கல் வந்து சிலை செய்ய ஒத்து வராதுன்னு. ஆனால் அந்த இறந்த பெண்ணுக்கும் அப்படி சிலை வைத்து கல் எடுத்துட்டு வந்து கல் வைத்து வழிபடுதல் என்பது சங்க இலக்கியத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது வந்து வீரன் பொது காரியத்துக்காக இறந்து போன வீரர்கள், ஆண்களுக்கு. அரிகண்டம் நவகண்டம் அது வந்து பின்னாடி வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து கோயிலெல்லாம் கிடையாது. அரிகண்ட நவகண்டம் கொடுத்தவங்க அவங்களா விரும்பி கொடுக்குறத, நான் மன்னர்களுக்காக கொடுக்கும்போது அவங்களுக்கு கோயில் கிடையாது. அது 10ஆம் நூற்றாண்டில் வருது.
ராஜராஜ சோழன் காலத்தில். அது ஏன் வந்து வருதுன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வந்து பௌத்தம் வந்து ரொம்ப பயங்கர செல்வாக்காக இருக்கும் போது அந்த தன்னுயிர் கொடுத்தல், தன்னுயிரை தியாகம் செய்தல்ன்றது பௌத்த சமயத்தில் இருக்கிற ஒரு கோட்பாடு. ஒரு போதிசத்துவருக்கு ரொம்ப பசியோடு இருக்குது, சாப்பாடு இல்லைன்ன உடனே அவங்க தீ வளர்த்து குளிர் அஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முயல் என்ன பண்ணும், தன்னையே அவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்குறேன்னு அந்த தீயில் விழுந்துடும். அதுக்கு பிறகு அதை சுட்டு தோலை உரித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தன்னுயிரை மற்றவர்களுக்காக தியாகம் செய்தல், ஒரு குருவுக்காகவோ தந்தைக்காகவோ அல்லது ஒரு மன்னருக்காகவோ தியாகம் செய்தல்ன்றது ஒரு நாட்டுக்காக. இப்போ சமீபத்தில் நேபாளிலேருந்து வந்த ஒரு துறவி வந்து டெல்லியில் மெயின் ரோட்டில் தான் உடம்புல எண்ணெய் துணி சுற்றிக்கிட்டு வந்து அதில் தீ வச்சு விழுந்து செத்து போனார். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் துணியில் சுற்றிக்கிட்டு தீ வச்சு தனக்குத்தானே உயிரை மாய்த்து கொள்ளுதல்ன்றது அவங்க அதில் உண்டு. அப்போ அந்த தன்னுயிர் தியாகம் செய்தல்ன்றதுல தான் அரிகண்டம் நவகண்டம்லாம் வருது. அவங்களுக்கு நிலம் கொடுப்பாங்க, நில தானம் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு கும்பிடுவாங்களான்றதெல்லாம் தெரியல. பெண்கள் வந்து எப்போ சாகுறாங்க, அந்த பெண்கள் வந்து பின்னாடி 16ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ் வந்து பொண்ணு கேட்கும் போது, இஸ்லாமிய தளபதிகள் வந்து பெண் கேட்கும்போது, இந்த மாதிரி நேரங்கள் அல்லது வேற்று இனத்தை சேர்ந்த மன்னன், கங்கா குலம் அந்த பிரிவை சேர்ந்த மன்னன் வந்து பெண் கேட்டான் அப்படின்ன உடனே இந்த மாதிரி வேற்று இனத்தை சேர்ந்த மன்னர்கள் வந்து பெண் கேட்கும்போது இந்த பெண்ணை வந்து இவங்களே உள்ளே போய் நெல் எடுத்துகிட்டு வா, அரிசி எடுத்துகிட்டு வான்னு குழுதாடிக்கு உள்ளே இறக்கி மூடிடுவாங்க. அது செத்து போயிடும். சீலக்காரி அம்மன், பச்சனாச்சி அம்மன்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த தீப்பாஞ்ச அம்மன்லாம் அவங்களே தீ வளர்த்து உள்ளே விழுந்து செத்து போயிடுவாங்க. அப்படி மண்டக்காட்டு அம்மன் வந்து அந்த பெண் வந்து என் தலையை வெட்டி கோட்டைக்கு வெளியே போட்டுருங்கப்பா, அப்போ அந்த மன்னன் வந்து பார்த்துட்டு நானே உயிரோட இல்லைன்னு திரும்பி போயிடுவான் அப்படின்பா. அந்த இது வந்து மண்டை விழுந்த இடம் மண்டைக்காட்டு தேவி பகவதியாக கும்பிடுவாங்க. அவளும் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய மக்களுக்காக அந்த இனக்கலப்பு ஏற்படக்கூடாதுன்றது வேற்று மன்னர்கள் பெண் கேட்டு வரும்போது நடந்தது தான். சாதி சண்டை, ஆணவ கொலைக்கு அந்த மாதிரி கிடையாது. வேற்று இனத்தை சேர்ந்த மன்னர்கள் பிரிட்டிஷ் ஜெனரல் வந்து கேட்கும் போது இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு இஸ்லாமிய மன்னன் வந்து பெண் கேட்கும் போதும் இப்படித்தான் பண்ணுறாங்க. திறந்து பார்க்குறாங்க, அங்கே மாடு இருக்குது, ஐயோ மாட்டுக்கறியை போடுறாங்களா கல்யாணத்துக்கு, வாங்க வாங்க எல்லோரும் ஓடி போயிடுவோம்னு வரும்போது தான் அந்த வன்னி மரம் ஆற்றுக்கு குறுக்க விழுந்து இவங்களை உயிரோட காப்பாற்றி கொடுக்கும்னு அப்படி ஒரு கதை. இப்படி அந்த மன்னர் வம்சத்தினர் ஆட்சியாளர்கள் பெண் கேட்கும்போது வேற்றினத்தவர்னு இவங்க பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ பெண்கள் செத்து போகிறாங்க. அப்புறம் வேறு இந்த சாதி பாகுபாடுன்றது இந்த எங்கே வருதுன்னா முத்தாலம்மன் கதையில் வருது, அதில் வருது. அப்புறம் மற்ற ஒரு சில கதைகள்லாம் சாதி பாகுபாடு வருது. வேறு சாதியை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் அவனை கொல்றது அல்லது அவளை கொல்றது பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போல. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்னையிலேருந்து ஒரு 600 வருஷம் வச்சுக்கோங்களேன், 600 700 800 வருஷத்துக்குள்ளே அந்த மன்னர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க மறுத்தது. அதுக்கு பிறகு தன்னுடைய பிரிவை விட்டு வேறு எந்த பிரிவாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்படி செத்து போனவங்க வங்கொலையாக மாண்டவங்களை சில நேரம் இவங்களே கொலை பண்ணிடுறாங்கல்ல. அப்போ அந்த பொண்ணு வந்து வாழாமல் செத்து போச்சு, அது இங்கே பேயா சுத்தம் அப்படின்ட்டு அதை வந்து தெய்வமாக வச்சு கும்பிட்றாங்க. ஸோ இதில் அந்த சப்த கன்னிகள் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்தவங்க அப்படி எடுத்து கிடையாது. சப்த கன்னிகள் வந்து பௌத்த சமயம் இங்கே வரும்போது அங்கேருந்து கொண்டு வந்தவங்க. அது நம்ம இதில் எப்படி இருக்கும்னா சப்தகன்னி 7 அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அக்காவுக்கு மட்டும்தான் கதை இருக்கும், அல்லது 2 பேர் காளி மாறின்னு சொல்லுவாங்க. மீதி 5 பேருக்கும் பெரிய கதையெல்லாம் இருக்காது. இப்போ வட மாவட்டங்களில் 7 பேருக்கு 7 ஊரில் கோயில் இருக்கும். ஆனால் கதை முத்தாரம்மன் அல்லது முத்தாலம்மன், முத்துமாரியம்மன் அப்படி ஒரு அக்காவுக்கு மட்டும்தான் கதை இருக்கும். இங்கே உள்ள ஒரு பெண் கதை அதை வந்து 7 ஆக்கிடுவாங்க. 1 7 ஆக்கி மீதி 5 பேரும் ஒரு கதைக்கு சேர்த்துக்கிறதான், உப்புக்கு சப்பானி மாதிரி சேர்த்துக்கிறதான். அது சப்தமாதர் வழிபாடு வந்து அஷ்டமாத்திரிகா வழிபாடுன்னு வடநாட்டிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து அதில் மகேஸ்வரி, வைஷ்ணவி, வராகி அப்படி கொண்டு வந்து அதை வந்து சைவம் ஏற்றுக்கொண்டது. சைவம் ஏற்றுக்கொண்டு சிவன் சன்னதியை சுற்றி வரும்போது பரிகார தெய்வங்களாக அவங்கள இருத்தி அதில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஜோடி சேர்த்து, வைஷ்ணவினா விஷ்ணுவுடைய மனைவி, அது கன்னி தான். ஆனால் இவங்க அந்த சைவ வைணவம் ஆணாதிக்க சமயங்கள் வரும்போது ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்து அவளை தெய்வம்னு சொல்கிறத விட நம்முடைய ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லிட்டா இந்த கிரெடிட் கம்ஸ் டு அஸ் அப்படின்ற ஒரு இதுதான். வைஷ்ணவிக்கு விஷ்ணு, கௌமாரிக்கு குமரன், அப்புறம் மகேஸ்வரிக்கு ஈஸ்வரன், இப்படி ஒவ்வொன்றுக்காக கொண்டு வருவாங்க. அதில் இந்த வராகியும் சாமுண்டியை மட்டும் மாட்டிக்கிறோம்.
வராகிக்கு வராகமூர்த்தியை சொல்லுவாங்க, பூவராகன்னுவாங்க. சாமுண்டிக்கு வந்து சிவனையே சொல்லுவாங்க. ஏன்னா வேற சாமி கிடையாது நமக்கு இருக்கிறதுக்குள்ள அதனுடைய அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்ச் ஆகக்கூடிய வந்து கிரியேட் பண்ணி வச்சு அப்படி ஒன்று கொண்டு வந்து அது சிவன் கோயிலுக்குள்ள அந்த 7 பேருக்கும் சந்நிதியில் பரிவார தெய்வங்களாக இடம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிங்க்ரனைசிங் குவாலிட்டி தான். அதெல்லாம் அந்த அப்போ எல்லாரும் என்ன சாமியை கும்பிட்றாங்களோ அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் தான். இப்போ இந்த குட்டி குட்டி கட்சியெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ளே இணைஞ்சிரும்ல. முதல்ல குட்டி குட்டியாக இருக்கும், அப்புறம் இந்த கட்சிக்கு முன்னாடி நம்மளாம் இருக்க முடியாது, பேசாமல் அதோட ஒரு கூட்டணி வச்சுக்கிருவோம், இல்லை அதோட இணைஞ்சிருவோம், தாய் கழகத்தோடு இணைந்தோம்னுவாங்க, ஏதாவது ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வந்துடுறாங்கல்ல. அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி தெய்வங்கள்லாம் இதுக்குள்ளே வந்துடும். மேடம், எனக்கு இதில் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ சாமியெல்லாம் கும்பிட்றோம் அப்படின்னும் போது இதெல்லாமே வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எல்லாமே மனிதனே உருவாக்கப்பட்டு மனிதனாலேயே கொண்டு வரப்பட்டது தானா? இப்போ தெய்வங்கள் வந்து மனிதன் படைத்த தெய்வம் தானே? உருவங்கள் மனிதன் படைத்தது தான், கதை மனிதன் உருவாக்கியது தான், கோயில்கள் அதெல்லாம் கட்டுனது. கோயில்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தலம், தீர்த்தம், மூர்த்தி இதெல்லாம் என்னென்ன வகையில் விசேஷம் அப்படின்னு அந்த தலபுராணங்கள்லாம் ரொம்ப லேட்டர் டெவலப்மெண்ட்டு, 14-16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எழுதுகிறாங்க. இதெல்லாம் நம்ம உருவாக்குனது தான். ஆனால் அந்த கடவுள் மீதான பயம், அந்த நம்பிக்கை, அனுபவம். இப்போ மீனாட்சி அம்மன் வந்து அவர் ரோஸ் பீட்டர் தூங்கிட்டு இருக்கும் போது வா எந்திரிச்சு வெளியே வான்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து கூப்பிட்டுச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வெளியே வந்து பார்த்தேன், என் வீடு வந்து இடி விழுந்து அப்படியே அந்த பங்களா விழுந்துருச்சு, அப்போ அதை மதுரை மீனாட்சி தான் என்னை எழுப்பியிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஃபுட்வேர் செய்து கொடுத்துருப்பாரு. ஆடி திருவிழா அப்போ அது வந்து அம்மன் வயசுக்கு வந்த சமயம் அப்படின்வாங்க, பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆடி போகிற 2 நம்பிக்கையும் உண்டு. அப்போ ஆடி வீதியில் அம்மன் மட்டும் சுற்றி வரும், இந்த சொக்கர் பிரியாவிடையெல்லாம் இல்லாமல். அப்போ அந்த ரோஸ் பீட்டர் கொடுத்த அந்த காலணியை அணிவிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கை இதெல்லாம் நம்ம வந்து பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்பிக்கைன்றது அவங்க தனிப்பட்ட மனிதர் அல்லது ஒரு குழு சார்ந்தது. அது கடவுள் மீது இருக்கக்கூடிய பயம், கடவுள் தண்டிப்பார் அப்படின்றது, கடவுளோடு கூடிய அனுபவம். இப்போ காளமேக புலவருக்கு சரஸ்வதி வந்து நாக்கில் எழுதுச்சு, அதுக்கு பிறகு தான் அவர் முட்டாளாக இருந்தவர் பாடகராக ஆனார். அது வரைக்கும் அவர் சமையல்காரர் மாதிரி மடப்பள்ளி, அது மாதிரி காளிதாசருக்கு சொல்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. இப்போ எனக்கு அந்த மாதிரி 2 அனுபவம் இருக்கும். அப்படின்னும் போது நான் சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சாமி வந்து இந்த தோற்றத்தில் தான் இருந்துச்சா அப்படின்னா அது வந்து நம்ம உருவாக்கின தோற்றம் அப்படின்றது. அந்த இடம் வரைக்கும் ஒரு 40% அறிவு வந்து நிற்கும். இந்த தோற்றம், இந்த கதைகள், இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன, எது புனைகதை, எது உண்மையான சம்பவம் அங்கே நிகழ்ந்ததாக இருக்கும் அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆக இதில் மனிதனுடைய அறிவும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. அவனுடைய தனிப்பட்ட ஆன்மீக அனுபவமும் இருக்கும், அவனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களும் இருக்கும். இது 2ம் வரும்போது நம்ம அதில் நம்முடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை கொஞ்சம் திணிச்சு பார்ப்போம். எது அனுபவம், எது மனிதன் உருவாக்கியது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம். கோயில் அப்படின்னா என்னென்னா, கோயில் வந்து பிரபஞ்ச சக்தியை, இப்போ மேலே வந்து நமக்கு பல்வேறு கிரகங்கள்லாம் அந்த பால் வீதியில் இருக்குது, சூரிய மண்டலத்தில்ன்றது நமக்கு தெரியும். அந்த சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டனாவாக கொடிமரம் இருக்கும். இப்போ எப்படி மின்னல் வந்தால் அது பச்சை மரத்தில் விழுகுன்றமோ, மின்னல் வரும்போது நம்ம பச்சை மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு ஆண்டனா மாதிரி மரம். அந்த காலத்தில் வந்து மர வழிபாடு தோன்றியதற்கு காரணமே ஆகாய சக்தியை, பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மரம். அதனால மரம் வந்து தெய்வத்துக்கும் நமக்கும், ஆகாயத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் நினச்சி தான் மர வழிபாடு தொடங்குது. அதுதான் இன்றைக்கு ஸ்தல விருட்சங்கள் வரைக்கும் வந்திருக்கு. மர வழிபாடு இல்லாத இடங்களே கிடையாது. அரச மரம், வேப்ப மரம்னா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அது ஏன்னா அந்த இலைகளுடைய நுனி பூமியை நோக்கி இருக்கிறதுனால அங்கே வந்து ஆகர்ஷண சக்தி அதிகம் இருக்கும், புவியீர்ப்பு சக்தி. அந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அப்போ அந்த மரத்தை வந்து ஒரு 11 தடவையோ 48 தடவையோ சுற்றுனா உங்களுக்கு வந்து ஆக்சிஜனேஷன் அதிகமாகும் அப்படின்றது. ஆலமரத்துக்கு ஒரு இது. அதனால தான் உங்களுக்கு அந்த கருவுறுதல்ன்றது சாத்தியப்படுது அப்படின்ற ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. இந்த மர வழிபாடுகள்லாம் வந்து மேலேருந்து சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டதான் அந்த காலத்தில் நம்பினாங்க. அதனால தான் ஸ்தூபிகள், கோபுரங்கள் எல்லாமே வானத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு அவங்க கட்டுனாங்க. பின்னாடி அப்படியே வந்து தான் கோயில் கோபுரங்கள்லாம் வருது. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிமரம், அதுலேயும் குறிப்பாக அதை வந்து இப்போ தங்கம் பூசுகிறாங்க, அந்த காப்பர் பிளேட் பூசி வச்சுருப்பாங்க முன்னாடி. அந்த காப்பர் பிளேட் வந்து
அந்த பிரபஞ்ச சக்தி, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அதை இழுத்து பூமிக்குள்ளே கொடுக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே கொடிமரத்துக்கு முன்னாடி மட்டும் விழுந்து கும்பிடணும், வேற எங்கேயும் விழுந்து கும்பிடக்கூடாது. கொடிமரத்துக்கிட்ட அந்த பிரபஞ்ச சக்தி வந்து இருக்கும் பூமியில். அப்போ நம்ம பெண்கள்னா 5 உறுப்புக்கள் பதிகிற மாதிரியும், ஆண்கள் வந்து 8 உறுப்புக்கள் பதிகிற மாதிரி நம்ம விழுந்து கும்பிடணும்னு சொல்கிறது. நம்ம வயிறு படக்கூடாது, வயிறு தரையில் படக்கூடாது. வயிறை தூக்கிட்டு முழங்கால், உள்ளங்கை, 2 உள்ளங்கை, 2 முழங்கால், 2 பாதம், விரல் நுனி, நெத்தி, இது மட்டும் படுற மாதிரி நம்ம கும்பிடணும். ஆண்கள்னா வயிறு படும்படி கும்பிடலாம். இப்படி நமக்கு நெஞ்சு வயிறெல்லாம் படணும். நமக்கு வந்து நெஞ்சு பூமியில் படவே கூடாது, அது வந்து ஒரு பெரிய தோஷம். நம்ம அதனால தான் பெண்கள் கவுந்தடிச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சாட்சி படுக்கணும்ட்டு. எனக்கு அது தெரியலை. ஆனால் வந்து குப்புற படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணில் வந்து பெண்களுடைய அது ஒரு இதுக்கு சொல்கிறது மங்கள பொருள், அதனால மண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போது அந்த கோயில் வந்து இந்த சக்தி எங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்றத பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கட்டப்பட்ட இடங்கள். அதனால கோயில் வந்து ஒரு தெய்வத்துக்கான இடம் என்பதை விட நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய தெய்வ ஆன்மீக அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நம்ம அங்கே போனால் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம நம்பிக்கை சார்ந்தது. அதே இடத்துல ஒரு கிறிஸ்டியன் வந்து அல்லது ஒரு இஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த கட்டடக்கலையத்தான் ரொம்ப வியந்து பார்ப்பாங்க, ஆர்கிடெக்ட் இல்லையா? ஆனால் நம்ம வந்து அது ஒவ்வொரு இடமும் அப்படியே தெய்வம் நிறைந்திருக்கிற இடமா பார்ப்போம். அப்போது அது வந்து நமக்கு பிரபஞ்ச சக்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நிறையா இழுத்து கொடுக்குற இடம். நம்ம சுற்றி சாமி கும்பிட்டு வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும், ஒரு 108 தடவை நமச்சிவாய சொல்லணும், அல்லது 108 தடவை ஓம் நமோ நாராயணாய சொல்லணும், அந்த மாதிரியெல்லாம். இந்த மூலஸ்தானத்தில் வைக்கப்படுகின்ற சிலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அதுக்கு கீழே அந்த ஒரு மருந்து வைப்பாங்க, மருந்து இடிப்பாங்க, இடித்து அது வைப்பாங்க. அதுதான் அந்த சாமி சிலையையும் கீழே இருக்க கல்லையும் இணைக்கும். அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த ஹீட், இப்போ நம்ம ஒரு மருந்துனா ஒரு பர்டிகுலர் டிகிரி வெப்பத்தில் வைக்கணும், அல்லது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிக்கிற அலோபதி மெடிசன்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா? நம்ம மருந்துகள் அப்படின்னா அதை வந்து இத்தனை டிகிரி சூட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மருந்து, அந்த அஷ்டபந்தன மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து வந்து அதுக்கு மேலே சாமி சிலை நிறுத்தப்பட்டிருக்கும். அப்போ அங்கே வந்து ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் அதிலிருந்து புறப்பட்டு வரும் அந்த மருந்து சக்தி நமக்கு வந்து உதவும். அப்போ நீங்கள் எந்த கோயிலையும் பாருங்கள், எந்நேரமும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விளக்கு இல்லாத கோயிலே இருக்காது. முன்னாடி வந்து இது எலக்ட்ரிக் லைட் கூட போடக்கூடாதுன்னுவாங்க, விளக்கெண்ணெய் விளக்கு எரியணும், இல்லை நெய் விளக்கு எரியணும் அப்படின்வாங்க. அந்த அடிக்கடி சூட தீபாராதனை காட்டுறது, அந்த 16 வகையான சோடச ஆராதனைகள் காட்டுறதெல்லாம் கூட அந்த மருந்தினுடைய சக்தி நமக்கு வர்றதுக்கு தான். அதான் நீங்கள் எவ்வளவு கிட்ட கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா பவர் கிடைக்கும். நம்ம தூரத்துல இருந்து நம்ம பார்த்து கும்பிடுறது சிலையாக இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு மருந்தின் சக்தி, நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு சக்தி கிடைக்குது. இதுதான் பழைய கோயில்களுடைய தாத்பரியம். இப்போ நம்ம வந்து தெருமுக்கில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறோம், ஒரு மாரியம்மன் கோயில் கட்டுறோம், அங்கே வெள்ளிக்கிழமை போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்முடைய அனுபவம் சார்ந்த. மற்றபடி ஆரோக்கியம்னா நம்ம பிரதிஷ்டை பண்ண கொடிமரம் இருக்கிற கோயில்களுக்கு போகணும். இதில் பழனியில் மட்டும் சிலையே நவபாஷான சிலை என்பதனால அங்கே கொடிமரம் இருக்காதுன்னு. மற்ற இடங்களில் கொடிமரம் இருக்கும், கொடிமரத்துக்கிட்ட உட்காரணும், கோயில் சுற்றி வரணும், சுற்றி வருவது உங்களுக்கு அது இந்த பாதம் வந்து கல்லில் அப்படி அமுங்கும் போது அது ஒரு அக்யூப்ரெஷர் கிடைக்கும்னுவாங்க, நல்ல வைப்ரேஷன் இருக்கும், அக்யூப்ரெஷர் இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த கோயில் இப்படி அண்ணாந்து பார்க்குறது, அது வந்து இந்த கழுத்துக்கு ஒரு நல்ல யோக பயிற்சி அப்படிம்பாங்க. நம்ம கோபுர தரிசனம் அப்படின்னுவோம்ல, காலையில் போனோம்னா அந்த கோபுரத்தை கும்பிட்றது, உள்ளே போகும்போதும் இப்போ எங்கள் ஊர்லன்னா 12 கோபுரம் இருக்குன்னா நாங்கள் அது ஒவ்வொன்றையும் பார்த்து கும்பிட்டு தான் வருவோம். அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒரு கீழே ஒரு பித்தளை தகடு பதிச்சிருப்பாங்க, தாமரைப்பூ மாடி, அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று பார்த்தா அங்கிட்டு சாமி சன்னதி இந்த கோபுரமும் தெரியும், அங்கிட்டு அம்மன் சன்னதி கோபுரம் தெரியும். வெளியில் சுற்றி வந்தோம்னா சித்திர வீதியில் 4 பெரிய கோபுரம் இருக்குது. அப்படி அந்த அண்ணாந்து பார்ப்பதும் வந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்டு அதுக்கெல்லாம் வந்து நல்லது, முகுளம் அந்த பகுதிக்கின்ற. இப்படி ஆரோக்கியம் சார்ந்ததாக இருப்பவை பழைய கோயில்கள்.
புதிய கோயில்கள் அனுபவம் சார்ந்தவை. இந்த வகையில் தான் நம்ம வந்து கோயில் வழிபாடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றிம்மா.